மக்கள் குடிப்பதற்கும் சாப்பிட்டுவிட்டு கை கழுவுவதற்கும் கூட தண்ணீர் இல்லாத நிலை பெங்களூருவில் நிலவுவதால் தனியார் பள்ளிகளை தற்காலிகமாக மூடும் நிலை உருவாகியிருக்கிறது. இந்திய மென்பொருள் உற்பத்தியின் தலைநகரமாக திகழும் பெங்களூருவில் தற்போது தண்ணீர் பஞ்சம் உச்ச நிலையை தொட்டிருக்கிறது. 3000த்திற்கும் மேற்பட்ட ஆழ்குழாய் கிணறுகள் வறண்டு விட்டதால் அதனை பயன்படுத்தி வந்தவர்கள் தற்போது அன்றாட வேலைகளுக்கு கூட தண்ணீர் லாரிகளை எதிர்பார்த்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ளது. குடிக்க கை கழுவ கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதிகளில் வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்கள் பலரும் வீடுகளை காலி செய்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக தண்ணீர் லாரிகளின் தேவை அதிகரித்திருக்கிறது. வழக்கமான நாட்களில் தண்ணீர் லாரிகள் கட்டணமாக ரூபாய் 700 முதல் 800 வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது ரூபாய் 1500 முதல் 1800 வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இன்னும் கோடைக்காலம் கூட வரவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே தண்ணீருக்காக மக்கள் அல்லல் படும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் நீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக வரும் தண்ணீர் லாரிகள் கூட இந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிக கட்டணம் வசூலித்து வருவதாக மக்கள் புலம்புகின்றனர். எனவே அரசு இந்த தண்ணீர் லாரிகளின் விலையையாவது கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெங்களூரு வாசிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் பெங்களூரு நகரில் நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பள்ளிகள், பயிற்சி மையங்கள் ஆகியவை தற்காலிகமாக மூடப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை நடத்த சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.